வாயா குடிமி, என்ன வேணும்? எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்டுல கறி குழம்பா? ஆமாங்க. ஏன் நெளிற? என்ன வேணும்? இல்ல எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்டுல கறி குழம்பா? யோ சொல்ல மாட்டா? இல்லங்க எங்க அம்மா 1/2 கிலோ வீட்டுல கறி குழம்பா? ஏயா குடிமி, வந்ததுல இருந்து எங்க அம்மா 1/2 கிலோ எங்க அம்மா 1/2 கிலோன்னு 1/2 மைல் போயிட்டு இருக்கியே. உங்க அம்மா எத்தனை கிலோ இருந்தா எனக்கு என்னயா? உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்த எங்க அம்மா 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்காமார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க. அதான். அப்படின்னா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும். துட்ட கொடுப்பா. இந்தாப்பா நல்ல கறியா ஒரு 1/2 கிலோ தம்பிக்கு போடு. பொண்ணு ஏன் வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒண்ணும் போடலையா? ட்ரவுசர் போட்டிருக்கேங்க. அப்புறம் என்ன, வெளியே வந்து வாங்கிக்கிறது? இப்படின்னு யாராவது பார்த்தா கண்ணு பட்டுரும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. பெரிய மன்மத சேரு வலியுது. இப்ப வேஸ்ட் வேண்டாமா? தூக்கி போடுங்க, புடிச்சுக்கிறேன். நீங்க கொஞ்சம் திரும்பிக்கிங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆளு ஆணா பிறந்துட்டேன். உன் பின்னாடி வேற நான் சுத்துறேன். ஐயோ என்ன ஆக போதோ. கட்டிட்டியா? கட்டிட்டோங்க. அந்த கறிப்பையை கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது. இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிடுறேன். உங்களுக்கா நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா மரியாதை கிட்ட போய் கொடுத்துருங்க. என்ன என்ன மறைக்கிற? அது அது இல்லங்க, கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க. கொஞ்சம் கறிப்பையை கொடுத்துருங்க. முடியாது. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்னையே சுத்தி சுத்தி வரீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது. என்னையா பண்ண சொல்ற? கண்டிஷனா சொல்லிவிட்டேன். இந்த விளையாட்டெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுங்க, நம்மள்ட்ட வேண்டாம். வேற ஆளா? பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா, என்ன பெரியவரே இப்படி ஓடி வந்து விடுறீங்க? முதல்ல கதவை சாத்து, அது துரத்திக்கிட்டு வருது. டேய் யாரா அது? எங்க பெரியவர் அடிச்சது. டேய் தில்லிருந்து ஐக்கிட்ட வாங்கடா. டேய் டேய் என்ன பெரியவரே, என் கண்ணு கெட்டின தூரம் பார்த்தா யாரையும் காணோம். யாரு உங்களை துரத்திட்டு வந்தது? அந்த மறிக்குழந்து இல்ல, ஜமீன்தார் பொண்ணு. பொண்ணா? பொண்ணு துரத்துச்சுன்னா இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்க? நான் வேற இந்த தடிய வேகமா சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல சின்னவரே, அவ நாய் வேற என்ன துரத்தி துரத்தி கடிக்க வந்துச்சு. என்ன பெரியவரே, நாய்ங்கிறீங்க பொண்ணுங்கிறீங்க. டேய் என்னடா இது? கூட பிறந்த அண்ணனை பெரியவரே பெரியவரேன்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ற? நீங்க மாத்திரம் இப்படி கூப்பிடலாமா? உங்க அண்ணனுக்கு என் மாமனார் பேரை வச்சிருக்கு. மாமனார் பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அதனாலதான் பெரியவரேன்னு கூப்பிடுறேன். உங்க மாமனார் யாரு? எங்க தாத்தா தானே. நான் மட்டும் தாத்தா பேரை சொல்லி கூப்பிடலாமா? தப்பில்ல. பெரியவங்க பேர் சொன்னா சின்னவங்களுக்கு ஆயுசு கம்மி. அதனாலதான் நானும் இப்படி கூப்பிடுறேன். உங்ககிட்ட பேச முடியுமா? நில்லடி. நாய் தான் 4 காலும் ஒரு வாளோட கண்ட இடத்துல அலையுது. நீ ஏன் அது பின்னால அலையுற? ஏய், என் கருப்பனை பார்த்து நாய் நான் சொன்னேன். நாய் இல்லாம பின்ன என்ன அது? பேயா? கருப்பா, உன்னை பார்த்து நாய் பேய்னு சொல்றா. கேட்டுட்டு சும்மாவா இருக்க? விடாது போ. அது மேல கைய வச்ச கைய உடைச்சிடுவேன். என்ன பாலாமணி திமிரா? சித்தின்னு மரியாதை இல்லாம பேசலைய கூப்பிடுற ஒண்ணு. என்னம்மா என்னம்மா என்ன? அம்மா பாலாமணி, பொழுது விடிந்தா உங்க வேலையே பெருசா போச்சு. என்ன நடந்தது? யார கேக்குறீங்க? வயசுக்கு வந்த பொண்ணு எங்கடி ஓட சுத்துறேன்னு கேட்டா நான் விட்டு வரேன்றா. போறதுக்கு பேர் சொல்லி மிரட்டா. வேற கொண்டு இவனை கேளுங்க. பெருசாலி, அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. மறி குழந்தை,
உன் வாய் நீளுது. மரியாதையா அவன் சின்னம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. சின்னம்மாவா? இந்த அம்மா தயவு உங்களுக்கு வேணா தேவையா இருக்கலாம். நீங்களே அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். முதலாளி, சின்னம்மா சொன்னது மாதிரி கால்ல விழுந்துறீங்களா? ஓஹோ, நான் இருக்குன்னு பயப்படுறீங்களா? இந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம் போய் விடுவேன். ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா போட்டா செவக்கு திலையம் பொண்ணு ரத்தினமே உன்னை பார்த்தா குலுங்குதடி என் கண்ணு ரத்தினமே. ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா போட்டா செவக்கு திலையம் பொண்ணு ரத்தினமே உன்னை பார்த்தா குலுங்குதடி என் கண்ணு ரத்தினமே. ஆத்தோரம் கொடிக்காலா உன்னை பார்த்தா யாராவது என் தோட்டத்துல கத்திரிக்காய் பறிக்கிறது? ஒப்புறான தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். மரியாதை வெளியே வந்துரு. யாருது? சோளக்காட்டு பொம்மை அடிக்குமா? அடிக்க அடிச்சது தெரியலையே. பொம்மை அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? பொம்மை தானா? ஆடுது. இது பொம்மை தானா? இதுல என்னமோ இருக்கு. பாருமா, என்ன பண்றது? பாருமா, மாரியாத்தா, இந்த பொண்ணு கண்ணை திறந்துட்டா நான் உனக்கு புதுசு பூஜை பண்றேன். எப்படியா காப்பாத்துமா? இந்த பாருதாய் கண்ணு தருமா. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, ஆத்தா என்ன காப்பாத்திட்டா. ஐயோ ஜமீன்தாரம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் பேயின்னு நினைச்சு அடிச்சுட்டேன். என்ன பார்த்து பேய் மாதிரி தெரியுதா? அது வந்துங்க, நீங்க சட்டியை கவுத்திருந்தீங்களா, பாக்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சது, அதான் அடிச்சுட்டேன். மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்தை நான் என் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஐயோ, என் உசிரியை எடுத்துருவாருங்க. சொல்லிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்போ நான் என்ன சொன்னான்னு கேப்பீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க. என்னங்க? இங்க ஒரு முத்தம் கொடு. ஐயோ, முத்தமா? நான் செத்தேன். ஹலோ, அத ஏன்டா லொட்டு லொட்டுன்னு தட்டுற? சாக்கடிக்கிறான்னு பார்த்தேன். வாய் அதுல வச்சா பேச போற, தள்ளி நின்னு பேசு. எல்லாரும் கும்பிடுறாங்க. இப்ப மைனர் மாணிக்கம் போறாரு. உங்களை பத்தி சொல்லியிருக்கேன், வாங்க. என்ன கூப்பிடுறாங்க? வணக்கம் மாமா. ரொம்ப மரியாதையான பையன். மைனர் மாணிக்கத்துக்கு இந்த மாலை. பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, ஓட்டு உரிமை உள்ளவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை மாமா அவர்களே, பதவியில் உள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியில் உள்ளவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இல்லை, ஒரு பெரிய கொள்கைவாதி. அவர் ஒரு பொறுக்கி. அறிவட்டவன் என்னடா பேசுற? பொறுக்கி பார்த்தால் அவரை போல் நல்லவர் இருக்க முடியாது என்று நான் கூறினேன். தலைவர்களே, ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தொகுதியில் தான் உங்களுக்கு 50,000 ஓட்டு விழுந்து லீடிங் கொண்டு வந்து இருக்கிறோம். 20,000 செத்த ஓட்டு, 5,000 அகதிகள் ஓட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஊருக்கு உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு உழைப்பது, வாரியங்களை திறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சொந்தக்காரர்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரிலே எழுதுவது, இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது, இருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடுவது, அடிக்கல் நாட்டுவது, புடுங்குவது, என்னங்கடா இது? இதெல்லாம் வச்சுக்க கூடாது.
அதுல பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி பய, இப்படித்தான் தமாஷா பேசுவான். நீங்க கவலைப்படாதீங்க, டைப்பே தனி. அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நானும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்தது எனது மாமா அவர்கள் அனல் கக்குவார். ரவீந்தர் ஐயாவுக்கு இந்த மாலை நல்ல கைதட்டுவியா? பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாண்புமிகு முதல்வர் ஆடியபாலம் அவர்களே. எங்க இவர் வேற அமைச்சருங்க? எனக்கு தெரியாதா என்ன? சரிதான். எதிர்கால முதல்வர் அவர்களே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பற்றி பெரும் மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆடியபாலம் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக என் சொத்து பூரா வித்து செலவழிச்சது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏங்க எனக்கு தெரியாம எந்த சொத்தை வித்தீங்க? பெருச்சாளிக்கு பிறந்த பயல, இது ஒரு பேச்சுக்காக சொல்றதுதான்டா, இல்லைன்னா தலைவர் கவனிக்க மாட்டாரு. எனக்கு ஒரு சாராய பிரமிட்டு எல்லாம் வாங்கிடுவோம். இந்த மூடலையா? மூடிட்டேன். இப்ப மூடி என்ன பிரயோஜனம்? தலைவர் அவர்கள் வழக்கம் போல் கையட வழக்கம் போல் பேசுவார். அமைச்சர் ஆடியபாலத்துக்கு இந்த மாலை. ஜமீன்தார் பாண்டியராஜ் அவர்களே, மைனர் மாணிக்கம் அவர்களே, ஊர் பொதுமக்களே, நண்பர் மாணிக்கம் அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் என்னுடைய 2 கண்களை போன்றவர்கள். நண்பர் பாண்டியராஜ் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய பொன்னான வாயால் என்னை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார். நானும் அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். அடுத்த முறை உங்கள் ஊருக்கு வரும்போது நிச்சயமாக முதலமைச்சராகத்தான் நான் வருவேன். நண்பர் பாண்டியராஜ் அவர்கள் எனக்காக நிறைய செலவு பண்ணதா சொன்னாரு. அது நிச்சயமாக கவனிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், என் வீட்டு வாசக்கதவு உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். உங்க குறைகளை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நான் எப்படி இருந்தாலும் வந்து சொல்லலாம். இது நிச்சயம் சத்தியம். கேச்சாரு பெரியவரே, மினிஸ்டர் ரீல் விடுறாரு. என்னையா மறைக்கிற? நான் ஒண்ணும் மறைக்கலங்க, என் பார்வையே அப்படித்தாங்க. ஆஹா. ஆமா, இதெல்லாம் என்ன பூசணிக்காவா? பார்த்தா எப்படி தெரியுது? வாத்து முட்டை, வாத்து முட்டை மாதிரி தெரியுது. இத பாருங்கம்மா, நான் ஒண்ணும் வாத்து முட்டை இல்ல, சந்தையில வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன், சண்டை போட வரல. நானும் வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எவ்வளவு? எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. உங்களுக்கு கல்யாணமா? உங்களுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் நான் சும்மாவே கொடுத்துறேன். ஏயா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும், என் பின்னாடி சுத்துறத விட்டுருவீங்க, நீங்க உங்க மாப்பிள்ளை பின்னாடியே சுத்துவீங்க, நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், அவ்வளவுதான். மாப்பிள்ளை யாருன்னு கேட்கலையே. யாருங்க? நீங்க தான். பூசணிக்கு என்ன விலை? 6 ரூபாய். அப்ப ஒண்ணு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. சரி, பூசணிக்காய் ஒண்ணு கொசுறு இல்லையா? அதையும் எடுத்துங்க. ஐயோ பெரியவரே, பெரியவரே, என்ன இது அநியாயமா இருக்கு? ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொசுரா? சின்னவரே, நான் ஒண்ணும் கொடுக்கல, அவனேதான் கேட்டு எடுத்துக்கிட்டான். கிழிஞ்சாப்புலதான். இப்படி வியாபாரம் பண்ணா பைசா தேராது. சரி சரி, நீங்க போய் சந்தையை சுத்தி பார்த்துட்டு வாங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். போங்க போங்க. சரியா இருக்குல்ல? குழந்தை சொக்காயா? ஆமா. எவ்வளவு? செட்டு 18 ரூபாங்க. என்னையா குழந்தை சொக்கெல்லாம் பாக்குற? நமக்கு தான் இன்னும் குழந்தைய பிறக்கல. என்ன நீங்க? ஓஹோ, சொக்கா இப்ப வாங்கிட்டு குழந்தைய அப்புறம் பெற்றுக்கலாம்னா? இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எனக்கு பிடிக்காதுங்க. கண்டிஷனா சொல்லிவிட்டேன், இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்ல ஐசுமா. பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கொடு. காசு கொடுமா. காசா? மழை மாதிரி என் வீட்டுக்காரர் நின்றுட்டு இருக்காரு, என்கிட்டயா காசு கேக்குற? யாரு? அதோ என்னங்க, புரியா? பசங்களுக்கு எல்லாம் ஐஸ் வாங்கி கொடுக்கட்டா? உன் காசு உன் பசங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, பசங்களுக்கு எல்லாம் 2 ஐஸா கொடுங்க. நல்ல ஐஸா. பாருமா, பசங்களுக்கு எல்லாம் தோசை கொடுங்க. காசு? காசா? எப்படி? என்னங்க, பசங்களுக்கு தோசை வாங்கி கொடுக்கட்டா? புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் கொடுங்க. பசங்களா, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இந்த பாருப்பா, எல்லாருக்கும் வளையல் போடு. எல்லாத்துக்குமா? காசு? காசா? எல்லாருக்கும் வளையல் போட்டுட்டா? புரிஞ்சுதுங்களா? அவர் தான் என் வீட்டுக்காரரு. எல்லாருக்கும் நல்ல வளையல போடு. போடு, நல்ல வளையல போடு.
ஐயோ பெரியவரே பெரியவரே என்ன கோழி சொல்ற? வந்து பாத்துட்டு வரீங்களே வாங்க போய் புடிங்க. என்ன மன்னிச்சுங்க, நான் கோழின்னு நினைச்சு உங்களை. பரவாயில்லையா? இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆள பாருங்கிறியே, நீ பெரிய ஆளியா? அதுக்குன்னு சந்தையில தானா? சீ, இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம்ல. என்ன என்ன எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நான் ஒரு அடிப்பேன் கிள்ளுவேன். உங்களுக்கு என்ன பயிரா எரியுது? போங்க போங்க. வர என்ன பெரியவரே வெறுங்கையோட வரீங்க? கோழி எங்க? அதை ஏன் கேக்குறீங்க சின்னவரே? அந்த கோழியை பிடிக்க போய் அது பறந்து போய். தம்பி, உன் பொஞ்சாதி 30 ஐஸ் வாங்கி கொடுத்துச்சு, காசு கொடு. யாரு பஞ்சாதி? உன் பொஞ்சாதி தாயா? யாரு? என்ன என்ன? நீதான் அங்க இருந்து வாங்கி கொடு கைய காட்டினேயா? இப்ப என்ன காசு குடியா? அது வந்து பெரியவரே, எனக்கு தெரியாம என்ன இது? சுவரா தம்பி, உன் சம்சாரம் 30 தோசை வாங்கியிருக்கு, காசு கொடு. 30 தோசையா? ஏன் சம்சாரமா? என்னம்மா சொல்றீங்க? அட நீ தானே அங்க நின்னுகிட்டு கூட கூடன்னு சொன்ன, காசு குடியா? அட காசு கொடு. பெரியவரே, இது 2வது சம்சாரம். யோ, உன் பொண்டாட்டி 25 ரூபாய்க்கு சிங்கப்பூர் வளையல் வாங்கினா, காசு குடியாப்பா. 25 ரூபாயா? ஏன் சம்சாரமா? சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆகலையா? யாருக்கிட்ட போய் சொல்ற? கல்யாணமே ஆகலையா? 2 பேரும் கட்டி பிடிச்சி நின்னதை எல்லாருமே பார்த்தோம். கல்யாணம் ஆகலைன்னு வித்த காட்டுறியா? சிங்கம்பாளையத்திலிருந்து எங்க ஊர் சந்தைக்கு வந்து எங்களுக்கே காது குத்த பாக்கறியா? இவன்ட்ட என்னய்யா பேச்சு? புகுந்த ஆள் பெரியவரே, உமக்கு அறிவே இல்ல. இருக்கு, ஆனா இந்த காதல் விவகாரத்துல மட்டும்தான் வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பெரியவரே, வயித்துல பசினா இப்ப என்ன பண்றது? அங்க பாரு, கொலா புட்டு. நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா? மானம் கெட்ட அக்கா, விவசாய இல்லாத அப்ப, பத்தாதுக்கு நீ. என்ன 10 11 சொல்ல ஒத்துக்கிறேன். எங்க மாதிரி இல்ல பேசுறேன். எங்க உன் கை? மாணிக்கா, கையடா. எடுத்தா முடமாயிடுவனே, பரவாயில்லையா? என்ன ஏன் தம்பியா பேர் சொல்லி கூப்பிடுற? என்னையோட இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அவனை மாமான்னு கூப்பிடணும், என்ன அம்மான்னு கூப்பிடணும். என்ன சொல்றீங்க? சொல்றாங்க என்ன மறி குழந்தை, இந்த தாய அம்மான்னு கூப்பிட. அம்மா தாயன பிச்சைக்காரன் கூப்பிட்டா கூட கூப்பிட வேண்டாம்னு சொல்லுவேன். இப்ப நீ கூப்பிட போறியா இல்லையா? யார கூப்பிட சொல்றீங்க? இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற மாதிரி வீட்டுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரங்க. எங்க அக்கா பட்ட வேலைக்காரின்னு சொல்ற தங்க செல உருக்கி பார்த்தா உண்மை தெரியும். எச்சைய கூட்டி முழுங்கனாசமா பச்சை நரம்பு டிங்கன்னு நிக்கும். கண்ணாடி உள்ளம் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும். பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் கூஜா தூக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. போன போஜனை இந்த ஆள கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஜாக பரம்பரை. பெரிய தியாகி. இந்த அசிங்க பிடிச்சவளை நான் அம்மான்னு கூப்பிடவே மாட்டேன். அண்ணாவின் இதயக்கனியே போற்றி, 3 பிறவி எடுத்து யமனுக்கு டாட்டா காட்டிய முத்தே போற்றி, சத்துணவு தந்த முதல்வா போற்றி, ரத்தத்தின் ரத்தமே போற்றி, ரசிகர்களின் மணியே போற்றி, வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. என்னடா இது பூஜை? அம்மா, என் இதய தெய்வத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் இந்த ஸ்பெஷல் பூஜை. தலைவா, நான் உன்னை போல பெரிய நடிகன் ஆகணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நாட்டுக்கே தலைவனாகணும். ஏண்டா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்படித்தான் அன்னைக்கு எங்க வாத்தியார பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. அவருக்கு படிப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒரு நடிகனால நாடாள முடியுமான்னு கேட்டாங்க. இப்ப என்னாச்சு? அவர் நாட்டு ஆளல, அரசாட்சி செய்யல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உழைப்பு, திறமை. அந்த உழைப்பு என்கிட்ட இல்லைங்கிறியா, திறமை என்கிட்ட இல்லைங்கிறியா? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. நானே உழைச்சி பெரிய மனுஷனாகி என் சொந்த பணத்துல ஒரு காரை வாங்கி அதுல உன்னை உட்கார வச்சு ஜாம் ஜாம்னு ஊர்வலம் போகல, ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன். அம்மா, கல்யாணம் ஆனா கூட இப்படி உருட்டி உருட்டி தான் கொடுக்கணும், அதான் என் ஆசை. அம்மா, அண்ணன் பெரிய ஆளுவா, கல்யாணம் வேணா பொண்டாட்டிக்குள்ள நீதான் ஓட்டு கொடுக்கணுமா? என்னைய நீ ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. வணக்கம் சார்.
என்ன இதெல்லாம் லஞ்சமா? இல்ல இல்ல, அன்பளிப்பு. அன்பளிப்புங்கிற பேர்ல தான் இன்னைக்கு அரசியல்வாதிங்க பழப்பே நடக்குது. சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வாங்க. அது வந்து சார், அது இருக்கட்டும். உங்களுக்கு காதலிக்கிறது எப்படின்னு தெரியுமா? நாயை விட்டு விரட்டுறது, கத்திரிக்காய் தோட்டத்துல சட்டியை கவுத்துக்கிட்டு மிரட்டுறது, சந்தையில கொள்ளை அடிக்கிறது. ராட்சச காதலா இருக்க. நான் இப்படி ஒரு காதல் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. ஐயோ தப்புதாங்க. என்ன நீங்க தப்புதான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க? அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இப்ப உங்களை விட்டு எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கும் வேற வழி இல்ல. போயிட்டு வாங்க. அப்போ நீயும் எனக்கு உதவி செய்ய மாட்டியா? முடியாதுங்க. தம்பி, இந்த விஷயத்தாவது உன் அண்ணன் கிட்ட சொல்லிடுறியா? சொல்லிடுறேன். என் வீட்டுல என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. சொல்லிடுறேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி கல்யாணம். சொல்லிடுறேன். மாப்பிள்ள மைனர் மாணிக்கம். சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஊர்வலமா வருவேன். சொல்லிடுறேன். அது என்ன ஊர்வலம் தெரியுமா? என் சாவு ஊர்வலம். சொல்லு. ஆமாப்பா, இந்த மாதிரி குழந்தை வாழ்றதே உன் அண்ணனுக்காகத்தான். அவர் எனக்கு கிடைக்கலனா என் முடிவு இதாதான் இருக்கும். இதையும் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வரேன். அண்ணே, அண்ணே, எங்க வீட்டுக்கு உங்களை தவிர வேற யாரும் அண்ணியா வர முடியாது. இது சத்தியம். அண்ணே, இந்த தங்கம் வாத்தியார் மாதிரி சாதாரணமா சத்தியம் பண்ண மாட்டான். பண்ணிட்டா நினைத்ததை முடித்தே தீருவான். கண்ணீரை துடைக்கிறேன், கவலையை விடுங்க. இப்ப நீங்க புறப்படுங்க. அண்ணே, உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா? பெரியவரே, நல்லா திங்க் பண்ணுங்க. ஒரு அவளையின் கண்ணீர் நம்மள சும்மா விடாது. பெண் பாவம் இருக்கே, அந்த பாவத்துக்கு நரகத்துல நம்மள நெருப்புல போட்டு முதல வாயில போட்டுருவாங்களா? ஐயோ, முதல்ல திங்க முடியாம பாம்பு வாயில போட்டுருமா? ஐயோ ஐயா ஐயன்னு சொன்னா எப்படி பெரியவரே? சின்ன பையா, இதுக்கு என்னதான் செய்ய சொல்ற? கரெக்ட். என்ன மாதிரி அறிவாளிக்கிட்ட அது மாதிரி கேளு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அந்த பொண்ணு இங்க கூட்டு வர. நீங்க பேசாம அந்த பொண்ணு கிட்ட, கவலையை விடு என் கண்மணியே, உன் கண்ணீரை துடைக்கிறேன் பெண்மணியே, உன்னை காதலிக்கிறேன் என் தங்கமே, திருமணம் செய்து கொள்கிறேன் சொர்க்கமே அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, அது என்னால முடியாதுப்பா. அண்ணே அண்ணே, அண்ணன் வந்துட்டு இருக்காரு. நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணிடுங்க. எந்த முடிவும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீ அண்ணி அண்ணின்னு உயர விடுற. இந்த அன்பு அண்ணனுக்கு இல்லையே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. நீ பெரியவரே, இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. பார்த்து முடிவெடுங்க. இப்ப நீங்க விடுற ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் உங்க எதிர்காலத்தையே முடிவு பண்ணும். அங்க என்ன பாக்குறீங்க? அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க. போங்க. வாங்க. என்ன நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாங்க, என் விஷயத்துல ஒரு முடிவு பண்ணிட்டேன். அத சொல்லிடலாம்னு தான் நான் உங்களை வர சொன்னேங்க. என்ன வாங்க போங்கன்னு பேர் சொல்லியே கூப்பிடலாமே? அத நான் விரும்பலங்க. ஏன் விரும்பல? என் பேர் பிடிக்கலையா? இல்ல நான் அழகா இல்லையா? உங்களை போய் அழகு இல்லைன்னு சொன்னா சொன்ன வாய் அழுகி போயிருங்க. அப்போ என்ன எதுக்காக நீங்க வெறுக்கிறீங்க? அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை வெறுக்கல. அப்ப நம்மள பிரிக்கிறது எது? நமக்கு தடையா இருக்கிறது எது? பணங்க. நீங்க பணக்காரங்க, ஆனா நான் பொண்ணு மறிக்குழுந்துக்கு தாய் தகப்பன் இருந்தும் இல்லைங்கிற நிலைமை இருக்கிறதுனால பொண்ணுக்கு நானே தாயாவும் தகப்பனாவும் அண்ணனாவும் தம்பியாவும், சுருக்கமா சொல்ல போனா பொண்ணு வீட்டுக்காரனே நான் தாயா. அப்ப நிச்சயார்த்தம் எழுத வேண்டியதானே? எழுதிடலாம். ஜூலை மாசம் 3ஆம் தேதி கல்யாணம். கல்யாணம் மட்டும் நடந்தது, ஊர்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான். கல்யாணம் எப்பா? ஏங்க, நாளை காலையில நாமெல்லாம் கல்யாண சொத்துக்கு போயிடலாமா? ஆமா, இன்னும் சின்னவர் வரலையே. நான் அப்பவே சொன்னேன், கேட்டாதானே? அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். வண்டியை கட்டி டவுனுக்கு போனா இன்னும் காணோம். நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சே அஞ்சே வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல இருந்து ஓடு ராஜா. ஹாய், மாப்பிள்ளை அழைக்கணும். என்னம்மா நேரமாகுது? தம்பிய மணவரையில் உட்கார சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, சின்னவர் வரவு போய் உட்கார மாட்டே போ. அவனுக்கு என்ன பெரியவரு, சிங்க குட்டி, அவன் வந்துருவா. நீ எங்க போய் உட்காருங்க. என்னவா நீ போ.
என்ன பட்டாளத்துக்காரரே, எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வரலையா? ஏய், நான் தான் எங்கே வரதுல உனக்கு தெரியுமேடா. சரி, கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டு வரேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜமாய்ச்சிருவோம். போயிட்டு வரேன். இங்க யார் விஜயகாந்த்? ச்சே, விஜயகுமார். கண்டிப்பா இந்த 2 பொம்பளைகளா இருக்காது சார், இவரா தான் இருக்கும். ஷட் அப். எஸ் சார், எனக்கு தெரியும். நான் தாங்க. உங்களை நான் கைது செய்யறேன். எதுக்கு? இவரு தம்பி தங்கத்தை கொலை செஞ்சதுக்காக. என்னது? என் தம்பி நான் கொலை செஞ்சனா? பின்ன நானா செஞ்சேன்? சரதா, இன்ஸ்பெக்டரே உள்ள அனுப்ப பாக்குறியா? எங்களுக்கு வந்திருக்கிற உத்தரவுப்படி உன்னை நான் கைது செய்யறேன். என்ன இது அநியாயம்? அவர் தம்பியை கொலை செஞ்சது மைனர்னு ஊருக்கு எல்லாம் தெரியும். அவரை பிடிக்காம இவரை கைது செய்றீங்க? யார பிடிக்கணும் யார அமுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். யாரும் எங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்கப்படாது. நீட்டுமன் கைய எப்படியே கெடுபிட்டாங்க. சார் பார்சல். இங்க இங்க சார் பார்சல். இங்க இங்க. சார் எவனோ நமக்கு அனுபவிப்பா கலர் டிவி அனுப்பிச்சிருப்பான் போல இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கு பாரு. விஜயகுமார் லிங்கம்பாளையம். அந்த நேக்ஸலைட் தான் இதை அமைச்சிருக்கிறான். யோ, அத பிரிச்சு பார் பார். ஓ, யோ, அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? என்ன? வெடிகுண்டு. சார் பேண்ட் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு சார். பேண்ட், போட்டு, சர்ட்டு. யோ, இந்த லெட்டர் அடியா. இது மைனர் மாணிக்கத்தோட ட்ரெஸ். என் தம்பியை கொலை செஞ்ச மாணிக்கத்தை சட்டம் விட்டுடுச்சு. நான் விடல. அவனை கடத்திக்கிட்டு போய் கொன்னுட்டு இனிமே அவனை தேடாதீங்க. என்னுடைய அடுத்த பலி ஜமீன்தார் பாண்டியராஜன். ஏண்டி முடிவே பண்ணிட்டியா? ஏன்னா நீ படிச்சதெல்லாம் நெசந்தானா? நிஜம்தாங்க. மைனர் மாணிக்கமாவது அவங்க தம்பியை கொண்டா. அவருக்கு அந்த கதி. நீங்க அவங்க அம்மாவையே கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த கதியோ? ஐயோ, ஏண்டா பயமுறுத்துற? பயமுறுத்துறங்க. அவருக்காக துணி அனுப்பிச்சா உங்களுக்கு என்ன அனுப்பிக்க போறானோ? செத்த பிற்பாடு எதை அனுப்பிச்சா என்னடா? ஐயோ, உன்னை நம்பி நான் இருக்கேன். உயில கூட எழுதலையே. அம்மாவுக்கு எழுதும் போது எனக்கு கொஞ்சம் எழுதிருங்க. அட பாவிகளா, என் உயிருக்காக அழுகல, உயிருக்காக அழுறீங்க. ஆமாங்க. என்னங்க, ஆ? அந்த கொலைகாரனை நாம சாகடிக்கிறதுக்கு ஒரு முட்டைய மந்திரிச்சு அனுப்பிச்சிடலாமா? முட்டையா? அத அவன் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருவாண்டி. ஐயா, கொலைகாரன் விஜயகுமார் நம்ம ஊர் காட்டுல விளையாட்டிட்டு இருக்கான். ஐயோ, வீட்டுக்குள்ளே வந்துட்டானா? அப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துருவானே. என்னடா பண்றது பெருச்சாளி? ஏங்க, ஊரை விட்டு ஓடிடலாமா? நல்ல ஐடியா. உள்ளூர்ல இருந்தா தான் அவனுக்கு தெரியும். பட்டணத்துக்கு போயிட்டா ஜமீன்தாரே, பயப்படாத. உன்கிட்ட 50,000 ஓட்டு இருக்கு. அவ்வளவு சுலபமா சாக விட்டுருவனா? அடி என் குலதெய்வமே. மந்திரி மந்திரி. எந்திரி. ஏயா, ராக்கெட் விட்டவன்னா புடிச்சிட்டு போயிட்டானே. அவன் அப்படிப்பட்டவன் இல்லையா, அலறாத கொண்டாந்து விட்டுருவான். சக்கரை வியாதி. அப்படியா? ஓ, என்ன மாதிரி? இறங்குங்க, இறங்க, சீக்கிரம் இறங்குங்க. வந்தாச்சு வந்தாச்சு. ஐயோ ஐயோ, கொலகாரன் வந்துட்டானாமே, கொலகாரன் வந்துட்டானாமே. ஆனா அறிவட்டவனே, அவனை அங்கேயே புடிச்சு நிறுத்தப்படாதா? கொலகாரனா? ஆ, வர வர உங்களுக்கு அறிவே மங்கி போச்சு. ஆ? சந்தோஷத்துக்கு போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? எரும பையன் மவனே, இதையா இந்த லட்சணத்துல சொல்ற? என் உடம்பே ஆடி போச்சுடா. யோ 303, நீ அங்க நில்லு. 606, நீ இங்க நில்லு. நான் எங்க சார் நிக்கலாம்? நீ எங்கேயாவது நில்லு. ஆ? ஹை. ஆ? ஹை. அறிவு கட்டவனே, அலையிறிய. ஏண்டா அணு உண்டா செய்ய போற? அது இல்லைங்க, திடீர்னு கொலகாரன் வருதான்னு வச்சுங்க, எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, அந்த மாதிரி கெட்ட பேச்செல்லாம் பேசாதடா, பதறுது. டிஎஸ்பிக்கு போன் பண்ணி தொலை. ஹலோ ஹலோ, பெருச்சாலியா? நான் இங்கதான் இருக்கேன். சீனாய. நான் தான் டிஎஸ்பி சத்யநாதன் பேசுறேன். ஆஹா, உங்களை இல்ல சார். என் வேலைக்கார குறுக்க பேசினா அவனை இல்ல சொன்னேன். என்னையா, என்ன எல்லாரும் தனியா விட்டு போயிட்டீங்களே. நீ எதுக்குமே கவலைப்படாதயா. உன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரை அனுப்பி வைக்கிறேன். திடீர்னு லைட்டா பாயிடுச்சு. ஐயோ, என்னையாடா பிடிக்கிற? உங்களை குத்த வரவன் இருட்டுக்குள்ள அடையாளம் தெரியாம என்ன குத்தி விட்டான்னா? சீனாய, வெளிச்சத்திலே உன்னை தெரியாது, இருட்டுல வேற தெரியுதா? நன்றி கேட்டவனே, நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கப்படாது. இருந்தா என்னைய புடிச்சு கொடுத்துருவ.
போடுவேன். வெளியில போடா போடா. Yes, sir. Good night, Inspector, sir. Everything perfect, sir. ஜமீன்தார் கண்ணை மூடிட்டு தூங்குறார் சார். எஸ் சார். யாரு யாரையா? யாருன்னு சொல்லி தொலைங்கய்யா. நீ யாருன்னு சொல்லியா? உன் கால்ல வேண்டாலும் விழுகுற. நீங்களா? ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் இப்பதான் டிஎஸ்பி போன் பண்ணாரு. வாங்க வந்து என் பக்கத்துல உட்காருங்க. நான் யாரோன்னு பயந்துட்டேன். ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் ஆச்சே. ஸ்பெஷலா என்ன சாப்பிடுறீங்க? முதல்ல வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? ஐயோ நீயா? ஏன்டா சும்மா நிக்கிறீங்க? யாரா புடிங்கடா போங்க. யாரா நீ? யாரு டாவா? இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் அடிங்கடா சல்யூட். யாருடா ராது உத்தர? உண்மையான இன்ஸ்பெக்டர் இப்பதான் உள்ள போறாரு. மம்முட்டிங்கடா. உள்ள போனவன் தான்டா கோவக்காரன். அவன் என்ன ஏமாத்திட்டான். குரலை மாத்தி பேசினா நாங்க நம்பிடுமா? போடுறா அவனை. போய் சொல்லுவேன். அடி அடி. ஒரு அபாயகரமான கொலைகாரனே 6000 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவார்டு எனக்கு நிச்சயமா உண்டு. கண்டிப்பா உங்களுக்கு தான். மூஞ்சி பாப்போமா? பரட்டு. ஏய் நில்லி. இது என்ன சத்துருன்னு நினைச்சியா கண்ட நேரத்துல வர்றதுக்கு? இதே கேள்வியை தான் நானும் கேக்குறேன். இது என்ன சத்துருன்னு நினைச்சியா கண்ட நாய்கள் இந்த வீட்டுல திங்கிறதுக்கு? இந்த வீட்டுல திங்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குடி. அந்த உரிமை அப்பனோட போச்சு. இப்ப நீ இருக்கிறதே என் பெருந்தன்மையால. மரியாதையா வாய மூடிக்கிட்டு இல்லன்னா வெளியே போயிடுவேன். டேய் ஊமையா. ஏய் நீ நன்றி உள்ளவன்னு நினைக்கிற. இவளை பிடிச்சு வெளியே தள்ளுடா. என்னடா பாக்குற? இவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுடா. இனி சர்வம் சக்திமயம். அந்த விஜயகுமார புடிச்சு கொடுத்தா ₹1,00,000 தரேனீங்கல்ல, அந்த லட்சத்தை என்கிட்ட கொடுங்க. நான் தகவல் தரேன். வெரி குட். அவன் எங்க இருக்கிறான்? அவனை தேடி நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. அந்த மாதிரி குழந்தை தினமும் அவனை காட்டுக்குள்ள போய் சந்திச்சுட்டு வரா. அவன் இருக்கிற இடம் அவனுக்கு தெரியும். அந்த சிரிக்கை நீங்க தொடர்ந்து போனீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம். என்ன சத்தம்? நீ பாட்டு வந்துகிட்டு இருக்க. உன் பின்னாடி போலீஸ்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க. அங்க பாரு. என்ன சார் அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா? யோ நான் குழந்தையா இருக்கும் போதே எனக்கு ஒரு தரம் காது குத்தியாச்சு. இப்ப இந்த பொட்ட குட்டி எனக்கு இன்னொரு தரம் காது குத்த பாக்குறா. நடக்குமா? எப்படி என் கண்டுபிடி? கொண்டுட்டீங்க சார். இப்ப என் லட்சியமே அந்த நக்சலைட் விஜய பிடிக்கணுங்கிறது இல்ல. இந்த பொண்ணை புடிச்சு முதல்ல உள்ள தரணும். விடிஞ்சாலும் பரவாயில்ல. எப்படியாவது அலைஞ்சு திரிஞ்சு அவளை பிடிச்சே தீரணும். நீ இந்த பக்கம் போ. எஸ் சார். நீ இந்த பக்கம் போ. எஸ் சார். நான் எந்த பக்கம் வேணாலும் போவேன். என்ன எவன் கேட்க முடியும்? மந்திரியை கடத்திட்டு போயிட்டானே. என்ன சார்? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களை கடத்தாம போயிட்டானே என்ன சார்?